ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டிடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழமொழி 400லேருந்து 5 பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து 45வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 46வது பாடல்லேருந்து 50வது பாடல் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 2க்கு கண்டிப்பாக பழமொழி 400லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்கள், 46வது பாடல். இந்த பாடலுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்விலே உறுதி வேண்டும். ஸோ வாழ்விலே உறுதி வேண்டும் அப்படின்றதான் தலைப்பு. ஸோ இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, துறவர வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ரெண்டுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணாலுமே அதுல உறுதியா இருக்கணும். அதுல வந்து உறுதியா ரெண்டுலையுமே வந்துட்டு ஒழுக்கத்தை மேற்கொண்டு வாழணும். அப்படி வாழாம ரெண்டுலையுமே வந்துட்டு எதையுமே செலக்ட் பண்ணாம எதுலையுமே வந்து ஸ்டெடியா இல்லாம இருக்கிறவங்க வந்துட்டு வாழ்நாள வீணடிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க. இல்வாழ்க்கை யானும் இளதானும் மேற்கொள்ளார், நல்வாழ்க்கை போக நடுநின்று எல்லாம் முறுதலையா சென்று துணியாதவரே இருதலையும் காக்களித்தார். ஸோ இதுல பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதலையும் காக்களித்தார் அப்படின்றதான் பழமொழி. ஸோ இதுல என்ன சொல்ல வாழ்றாங்கன்னா, இருவகை வாழ்க்கை, இல்வாழ்க்கையா இருந்தாலும் சரி, துறவரமா இருந்தாலும் சரி, அதுல ஈடுபட்டு நிலைத்து வாழணும். அப்படி வாழாம வாழ்நாட்களை வந்து கழிப்பவர்கள் எப்படின்னா பயனற்று வாழ்ந்தவர் ஆயிடுவாங்க, வாழ்நாள வீணடிக்கிறவர் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து இருதலையும் காக்களித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து பழமொழி. இருதலையும் காக்களித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரெண்டு பக்கமும் பாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குச்சி இருக்கும், அதை வந்து சுமந்துட்டு போறது காவடின்னு சொல்லுவாங்க. ஸோ இரு பக்கமும் சுமையை தொங்க விட்டு எடுத்து செல்ல உதவுவது காவடி தண்டு. அந்த சுமையெல்லாம் நீக்கிட்டு வெறும் தண்டை சுமந்துட்டு போறது மாதிரி ஒரு நகைப்பிற்கு உரிய ஒரு செயலா போயிடும். நீங்க இல்வாழ்க்கையிலும் ஒழுங்கா இல்லாம, துறவரத்திலையும் ஒழுங்கா இல்லாம, எந்த ஒரு வாழ்க்கையுமே வந்து உறுதியா வாழாம இருக்கிறதுக்கு இருக்காமலே போயிடலாம். அது வந்து ஒரு நகைப்பிற்குரிய கேலிக்குரிய ஒரு செயலா போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. ஸோ இருதலையும் காக்களித்தார் அப்படின்றது பாரம் தாங்கும் அந்த காவடி தண்டை ரெண்டு சைடும் பாரமே இல்லாம குச்சியை தூக்கிட்டு போற மாதிரி அதற்கு சமமானது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழமொழியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமொழிக்கான பொருளையும் நோட் பண்ணிக்கோங்க. இருதலையும் காக்களித்தார் அப்படின்னா வாழ்க்கையில உறுதி வேண்டும். உறுதி இல்லாதவங்களை தான் இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ வாழ்விலே உறுதி வேண்டும் அப்படின்ற தலைப்பு பழமொழி வந்து இருதலையும் காக்களித்தார். அடுத்த பாடலுக்கான தலைப்பை பாருங்க, போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். ஸோ அடுத்த பாடலுக்கான தலைப்பு போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க. பெரிய நட்டாருக்கும் பகைவர்க்கும் சென்று திரிவின்றி தீர்ந்தார் போல் சொல்லி அவருள் ஒருவரோடொன்றி ஒருபடாதாரே இருதலை கொள்ளி என்பார். ஸோ இதுல வந்து இருதலை கொள்ளி என்பார் அப்படின்றதான் வந்துட்டு பழமொழி. இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பாருங்க. இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்காரு, அவர் வந்து என்னோட எனிமிட்டையும் போய் ஃப்ரெண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எனக்கும் ஃப்ரெண்டு, என்னோட எனிமிக்கும் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கவங்க என்னோட எனிமியை என்கிட்ட சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சமாதானம் செய்ய முயல்பவர் ரெண்டு பேருக்கும் பகையா தான் போகும். அது வந்து ஒரு போலி நட்பு. எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எனக்கும் வந்து கெடுதல் நினைக்கிற மாதிரி தான். ஸோ இருவரது பகைமையும் வளர இருவருக்கும் கேடை விளைதலால் இருதலை கொள்ளி போன்றவராயினர் அவர் என்க. ஸோ அந்த சேர்த்து வைக்க முயற்சி பண்ற அந்த ஒரு தேர்ட் பர்சன் வந்து இருதலை கொள்ளி போல, இருதலை கொள்ளி என்பார் என்பது இதுல பழமொழி. சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்கும் பகையாதலும் கூடும் அப்படின்றது கருத்து. எனக்கு எனிமையா இருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்றது, இப்போ அந்த ஃப்ரெண்டும் எனக்கு இனிமையா ஆகிறதுக்கு சான்ஸ் தான் இருக்கு. ஸோ சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்கும் பகையாதலும் கூடும் அப்படின்றது கருத்து. இது வந்து ஒரு போலி நண்பர்கள் போலதான், போலி நண்பர்களோட செயலா தான் இருக்கும். ஸோ போலி நண்பர்கள் கேடு செய்பவர் அப்படின்றதான் வந்துட்டு தலைப்பு. இருதலை கொள்ளி என்பார் அப்படின்னா போலி நண்பர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பாடல் எல்லாம் பார்த்துட்டு பொருளை பார்த்துக்கோங்க, புரியும். இருவரது பகைமையும் வளர இருவருக்கும் கேடே விளைதலால் இருதலை கொள்ளி போன்றவராயினர் அவர் என்க. இருதலை கொள்ளி அப்படின்றது பழமொழி. சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்கும் பகையாதலும் கூடும் அப்படின்றது கருத்து. ஸோ இருதலை கொள்ளி என்பர் அப்படின்னு கொடுத்துட்டாலே போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்த பாடலுக்கான தலைப்பு பாருங்க, அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை. ஸோ தலைப்பிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க. இஞ்சி அடைத்துவை தோமாந்திருப்பினும் அஞ்சி அகப்படுவார் ஆற்றாதார், அஞ்சி இருள் புக்கிருப்பினும் வெய்யே வெறுவும் புல் இருளின் இருந்தும் வெளியே. ஸோ இஞ்சி அடைத்துவை தோமாந்திருப்பினும் அஞ்சி அகப்படுவார் ஆற்றாதார், அஞ்சி இருள் புக்கிருப்பினும் வெய்யே வெறுவும் புல் இருளின் இருந்தும் வெளி. இங்க புல் அப்படின்றது பறவை. அதாவது இங்க இதுல என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஒரு பயப்படுறவனையும் பறவையும் கம்பேர் பண்ணி இந்த பாடலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடலுக்கான பொருளை பாருங்க. ஸோ உள்ளத்துல அச்சம், ரொம்ப பயம் இருக்கிறவன் போய் கோட்டைக்குள்ள மூடி கதவை மூடி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலுமே ஈஸியா வந்து பகைவன் கையில அகப்பட்டுருவான். ஸோ எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலுமே அவனுக்கு வந்துட்டு அவனோட அச்சமே வந்து காட்டி கொடுத்துரும். அது மாதிரிதான் ஒரு பறவை வந்து வெளிச்சத்துக்கு பயந்து இருள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலுமே அந்த இருட்டை பார்த்துமே பயப்படும். இது வந்துட்டு பகலோ அப்படின்னு நினைச்சு பயப்படுமா. ஸோ அந்த பயப்படுறவனை வந்து அந்த பறவையோட கம்பேர் பண்றாங்க. ஸோ உள்ளத்திலே அச்சமுடையவர்கள் வீரராவது இல்லை, அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதும் ஈஸியான காரியம் கிடையாது. அப்படியே பாதுகாப்பு கொடுத்தாலும் ஈஸியா பகைவர் கையில மாட்டிடுவான். இருளின் இருந்தும் வெளி என்பது இதுல வந்து இருளின் இருந்தும் வெளி அப்படின்றது பழமொழி. இருளில் மறைஞ்சிருந்தாலுமே பகையை தன்னை கண்டு அழித்து விடுமோ அப்படின்ட்டு அஞ்சி
பயப்படுவான் அந்த கோழை, அதே மாதிரி தான் பறவை எப்படி பயப்படுமோ அதே மாதிரி தான் அந்த கோழையும் இருப்பான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அச்சமுள்ளவனுக்கு பாதுகாப்பே கிடையாது, பாதுகாப்பு இல்லை. இருளின் இருந்தும் வெளி அப்படின்றது உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றது இருளின் இருந்தும் வெளி அப்படின்ற பழமொழிக்கான தலைப்பு. ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்த தலைப்பு பாருங்க, அடுத்த பாடலை பாருங்க. 49வது பாடல், வாய்ப்பேச்சு வீரர்கள். வாய்ப்பேச்சு வீரர்கள். ஸோ இந்த தலைப்புக்கான பாடல் பாருங்க. நல்லவை கண்டக்கால் நாச்சுருட்டி நன்றுணரா புல்லவையுள் தம்மை புகழ்ந்துரைத்தல் புல்லார் புடைத்தருகன் அஞ்சுவான் இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்தை எய்துவிடல். ஸோ இதுல வந்துட்டு இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்தை எய்துவிடல் அப்படின்றது தான் பழமொழி. இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம். ஸோ இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாய்ப்பேச்சு வீரர்கள், தன்னைத்தானே பெருசாக பேசிக்கிற ஒரு வீரர், அந்த மாதிரி வாய்ப்பேச்சில் மட்டும் வீரனாக இருக்கிறவங்க பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அவன் எப்படி இருப்பான்னா, நல்ல கல்வி அறிவு உடைய ஒரு நிறையா அறிஞர்கள் கூடியிருக்க ஒரு அவையில் தன்னைத்தானே வந்துட்டு பெருசாக பேசிக்கிடுவான். அது எப்படின்னா, பகைவர்கள் கிட்ட இருக்க வீரத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு தானே வந்து தன்னோட வில்ல நானே ஏற்றி வீட்டுக்குள்ளே இருக்க பானை சட்டியை உடைச்சி தன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். நல்ல கல்வியறிவு உடையவர்கள் கூடியிருக்கிற அவையினை கண்டால் தன் நாவை சுழட்டி வைத்துக்கொண்டு நன்மையானவைகளை உணராத புல்லர்களின் கூட்டத்திலே. புல்லர்கள் அப்படின்னா பகைவர், புல்லார் அப்படின்னா பகைவர், இடைக்களம் அப்படின்னா கருங்கலம், கருங்கலம்னா பானை சட்டி, மண்பானை சட்டி, அதை தான் சொல்றாங்க. தம்மை புகழ்ந்து பேசிக்கொள்ளுதல், அது எந்த மாதிரி ஒரு செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவரிடத்திலே உள்ள வீரத்தன்மைக்கு பயந்த ஒருத்தன் வந்து தன் வீட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு தன் வில்லை வளைத்து நானேற்றி எதிர்பட்ட பானை சட்டிகளை எய்து தன் போர் திறமை காட்டுவது போன்றது. வெறும் வாய்ப்பேச்சில் வீரராக இருப்பான், அதை தான் சொல்றாங்க. நீ வந்து போறதுக்கு தகுதியானவன் கிடையாது, வீட்டில் இருக்க பானை சட்டியை உடைக்கிறதுக்கு தான் தகுதி, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பேச்சு வீரர் அப்படின்னா இல்லுள் அதாவது வீட்டுக்குள்ள வில்லேற்றி இடைக்களம்னா கருங்கல் பானை சட்டி எய்து விடலுக்கு சமம். ஸோ இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்தை எய்து விடல் அப்படின்னா தன்னோட வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்க பானை சட்டியவே வந்து அம்பெய்தி உடைச்சி தன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு சமம். அந்த மாதிரி தான் வந்து அறிஞர்கள் கூடியிருக்க அவையில் தன்னைத்தானே பெருமை பேசிக்கிற வாய்ப்பேச்சு வீரர்களுடைய செயல்கள். ஸோ வாய்ப்பேச்சு வீரர்கள் அப்படின்னா இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்தை எய்து விடல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பழமொழியை நோட் பண்ணிக்கோங்க, தலைப்பையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பாடல் முடிச்சாச்சு. அடுத்த 5வது பாடல் பார்க்கலாம். அதாவது பாடலுக்கான தலைப்பு பாருங்க, நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான். ஸோ இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க. சுடப்பட்டு உயிருந்த சோழன் மகனும் பிடர்த்தலை பேரானை பெற்று கடைக்கால் செய்யறு செங்கோல் செலியினான் இல்லை உயிருடையார் எய்தாவினை. ஸோ இல்லை உயிருடையார் எய்தாவினை அப்படின்றதா இந்த பாடல்ல வர்ற பழமொழி. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சோழன் மகனும் அப்படின்னு வந்திருக்கு. எந்த சோழனை குறிப்பிட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகால் சோழனை தான் சொல்றாங்க. அவர் யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழனின் மகனாகிய கரிகால்வளன். ஸோ அதனாலதான் சோழன் மகனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு துணையா நின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பிடர் தலையார் அப்படின்றவர் தான் வந்துட்டு கரிகால் சோழனுக்கு துணையா இருந்திருக்காரு. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல துணையா இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. பகைவர் இட்ட நெருப்பால வந்து கரிகால் சோழனுடைய கால் வந்து சுடப்பட்டுருச்சு. ஸோ அந்த டைம்ல அவருக்கு துணையா இருந்தவர் வந்து இரும்பிடர் தலையார் அப்படின்ற பெயருடையவர் தான் துணையா இருந்திருக்காரு. ஸோ பிற்காலத்துல வந்துட்டு கரிகால் சோழன் அவருடைய பகைவர்களை எல்லாம் வென்று குற்றமற்ற செங்கோல் ஆட்சி நடத்திருக்காரு. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, உயிருடையவர் முயன்றால் அடையாத செயல் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ உயிருடையவர் முயன்றால் அடையாத செயல் எதுவுமே இல்லை. ஸோ இதுல வர பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உயிருடையார் எய்தா வினை. ஸோ உயிருடையவர் முயற்சி பண்ணா முடியாத செயல்னு எதுவுமே கிடையாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ முயற்சியுடையார் தம் உயிரை காத்து கொண்டால் என்றேனும் நல்வாழ்வு பெற்றே தீர்வார் என்பதாம். இல்லை உயிருடையார் எய்தா வினை அப்படின்றது பழமொழி. எனவே உயிரை காத்து கொண்டு ஆகும் காலத்தை எதிர்நோக்கி செயலாற்ற வேண்டும் அப்படின்றதான் வந்து இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இல்லை உயிருடையார் எய்தாவினை அப்படின்ற பழமொழிக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான். அதாவது உயிருடையவர் முயற்சி பண்ணா அடைய முடியாத தொழில், அடைய முடியாத செயல் எதுவுமே இல்லை அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க. ஸோ தலைப்பையும் நோட் பண்ணிக்கோங்க, பழமொழியும் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான் அப்படின்னா இல்லை உயிருடையார் எய்தாவினை. ஸோ 50வது பாடல் முடிஞ்சு. டோட்டலா இந்த வீடியோல 5 பாடல் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாடா பை.